Good morning, Shantini. Good morning, Preeti. Shantini, நேத்து நம்ம வந்து கோவாவோட ஒரு அவுட்லைன் பார்த்தோம்னு சொல்லலாம். அதோட இன்ட்ரோ பார்த்தோம். அங்க இருக்க பீச்சஸ் மெயினான விஷயம்லாம் பார்த்தாச்சு. ஆனா அதை தாண்டி கோவால நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, மியூசியம் இருக்கு, நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்கலாம்னு வந்திருக்கோம் Shantini. ஸோ வந்து மியூசியம், ஃபோர்ட்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்லாம் கோவாலையும் இருக்கா? ஐ தாட் பீச் மட்டும் தான் அங்கே ஃபேமஸ் தான் நினைச்சேன். நிறைய இடங்கள் அங்க இருக்கு. அதை பத்தி தான் தொடர்ந்து பேச போறோம். சரி, அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ பிரீத்தி, நீ சொன்ன மாதிரி கோவாவில் பீச்சஸ் தவிர பார்த்தீங்கன்னா நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அப்புறம் நிறையவே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து பகவான் மகாவீர் சாங்சுரி அப்படின்ற அந்த சாங்சுரியில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா வந்து தத்சாகர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் இருக்குது, சும்மா 310 meters லாங்காக. அண்ட் வந்துட்டு இன்னொரு முக்கியமான வைல்ட் லைஃப் சாங்சுரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நேத்ரவல்லி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பாண்டாலி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபாக்ஸஸ், அப்புறம் வைல்ட் போர்ஸ், அப்புறம் வந்து பேரட்ஸ், மைனா, கிங்ஃபிஷர் இந்த மாதிரி விதவிதமான பேர்ட்ஸ் கூட அங்கே இருக்கான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து சீ டர்ட்டில்ஸ், அதாவது மார்ஜிம் பீச் அப்படின்ற பீச் வந்து அந்த சாங்சுரி ஒட்டி இருக்கு. ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ரைலி சீ டர்ட்டில் அப்படின்ற வித்தியாசமான ஒரு ஆமை வகை வந்து அங்கே இருக்கான். இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், அதாவது இப்போ அழிவு நிலையில இருக்கு. ஸோ வந்துட்டு இது வந்து குறிப்பிட்ட ஒரு சீசன் மட்டும்தான் உன்னால பார்க்க முடியும். அதாவது செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இங்கே இந்த சீ டர்ட்டிலும் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய விதமான பேர்ட்ஸும் பார்க்கலாம். இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க பேர்ட்ஸ் கிடையாது. நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணும் பார்த்தியா சில பறவைகள்லாம். ஸோ அந்த மாதிரி பறவைகளை வந்து இந்த குறிப்பிட்ட சீசன்ல நீ நிறையவே பார்க்கலாமா. ஸோ செப்டம்பர்ல இருந்து ஏப்ரல் அப்படின்னு பார்த்தா அந்த குவார்டர்லி, ஹாஃப்லி அந்த லீவ்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, போயிட்டா போச்சு சாந்தி. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுடைய சூரியோதயம் தான். பார்த்துடலாமா? கண்டிப்பா, இது சூரியோதயம். இன்று 15/6/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:53 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி அமாவாசை. ரோகிணி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்று துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, நம்ம கோவால இருக்க நிறைய இடங்களை தொடர்ந்து பேசிட்டு வரோம். நம்ம அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் பத்தி. ஒரு ஊரோட ஒரு ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும், நம்ம மியூசியம் பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோவால நிறைய மியூசியம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கோவா ஸ்டேட் மியூசியம் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்கு. அது எங்க பார்த்தா பட்டோ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. பட்டோ வந்து கோவாவோட கேபிட்டல் பனாஜி இருக்கு இல்லையா, அதுல தான் பட்டோ அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த மியூசியம் இருக்கான். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட கல்ச்சர் டெபிக் பண்ற மாதிரி எல்லா பொருட்களும் அங்க இருக்கு. நிறைய ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்ச்சரலுக்கு சம்பந்தமான ஆப்ஜெக்ட்ஸும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து நேவல் ஏவியேஷன் மியூசியம்னு ஒரு மியூசியம். நம்ம நேவி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி நேவி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே அந்த மியூசியம்ல வச்சிருக்காங்களாம். இந்தியாவிலே இந்த மாதிரி மியூசியம் வந்து நேவி சம்மந்தப்பட்ட மியூசியம் வந்து ஒரு 3 இடத்துல தான் இருக்கு. ஒரு இடம் கோவால, அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கோவா மக்கள் சொல்றாங்க. அண்ட் அடுத்து என்ன மியூசியம் இருக்குன்னா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்னு ஒரு மியூசியம். பழம்பெரும் பொருட்கள் கோவால தோண்டி கீண்டி எடுத்த பொருள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொருளெல்லாம் அந்த மியூசியம்ல வச்சிருக்காங்களாம். அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்றாங்களாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசியம் வந்து நம்ம கோவாவில் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி நேவி மியூசியம் சொன்னேன் இல்லையா, கோவா ஃபுல்லாகவே கடல் பகுதியை சார்ந்தது தானையா. ஸோ அதனால வந்து அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் கடல் வழியாக ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்க சேகரித்து வச்ச பொருட்கள்லாம் மேபி அங்கே இருக்கலாம். சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடலோட விளக்கத்தோட காத்துட்டு இருக்காரு. பார்க்கலாமா? பார்க்கலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய அற்புத திருப்பாடல்களிலே பாடல் 9 அனைத்தும் வசமாக என்கின்ற தலைப்பிலான அருமையான பாடல். கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவெற்பில்
பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கைச் சிலையும் அம்பும் முருத்தன முரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்ற அற்புதமான பாடல். தேவி முன்னாலே வந்து நிற்க வேண்டும் என்றால் அவள் நின்றுவிட்டால் அனைத்தும் வசமாகிவிடும். அப்படி நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று கேட்கிறார். தேவி முன்னாலே நின்றுவிட்டால் அனைத்தும் வசமாகும். உலகத்திலே எல்லாருக்கும் எல்லோரும் எப்பொழுதும் தேவையான விஷயம் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய குணம் என்ன என்று கேட்டால், நான் சொல்கிறதை எல்லாரும் கேட்கணும். அது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் வேற. நான் சொன்னால் எல்லாரும் கேட்டுக்கணும். நான் சொல்லுவதை மட்டும்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆணவம். அங்கே தான் அது முளைக்க தொடங்குகிறது. நான் சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும். ஒரு வீட்டினுடைய தலைவனோ அல்லது அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களோ எந்த இடத்துல இருந்தாலும் கூட நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற அதிகார துணி வந்துவிட்டால் அது மிகப்பெரிய அளவிலே ஆணவத்தினுடைய போக்காக மாறிவிடுகிறது. அனைத்தும் வசமாக வேண்டும் என்கின்ற சிந்தனை நல்ல சிந்தனை. அனைத்தும் வசமாவது எப்படி என்று கேட்டால் அதிலே தான் ரகசியம் இருக்கிறது. என்ன ரகசியம்? யார் அன்பாக இருக்கிறார்களோ அன்பாக இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வசமாகும். உலகத்திலே ஒரு புன்னகையை மட்டும் நீங்கள் சிந்தி பாருங்கள், உலகம் உங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நாம் புன்னகை சிந்துவதற்கே இப்பொழுது யோசிக்கிறோம். மிக அழகாக சொல்லுவார் திருமூலர், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சொல்லுவார். உலகத்திற்கு என்ன வேணும்? முதல்ல சந்தோஷமான அன்பான வார்த்தை, வாங்க இருங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்ன வேணும் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதற்கான போக்கோ பழக்கமோ கூட இப்பொழுது இன்றைக்கு ஃபார்மாலிட்டி என்று சொல்லுகிறார்களே, ஏதோ ஒரு இயந்திரத்தனமான விஷயமாக மாறிப்போய்விட்டது. அன்பு எங்கிருந்து? இதயத்தின் ஆழத்திலே இருந்து அன்பு வர வேண்டும். அந்த வார்த்தையை பொறுத்தே நாம் கண்டுபிடித்து விடலாம். இவர்கள் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுகிறார்கள் இல்லையே உள்ளபடியே சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விடலாம். அன்பு இருந்தால் உலகம் நிச்சயமாக நம்முடைய வசப்படும். அன்பிற்கு தான் இந்த உலகம் எல்லாம் வசப்பட்டு இருக்கிறது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று கேட்பான் வள்ளுவ பெருந்தகை. இந்த அன்புதான் உலகத்தை எல்லாம் கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அன்னை சாரதா தேவியாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான சம்பவம். தன்னுடைய கணவனார் ராமகிருஷ்ணரை தேடி போக வேண்டும். இவர்கள் இருக்கிற ஜெயராம்பாடியில் இருந்து அவர்கள் ராமகிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போக வேண்டும். அங்கே தட்சிணேஸ்வரத்திற்கு போகிற வழியிலே அந்த காலத்திலே நடந்துதானே போக வேண்டும். அப்படி நடந்து போகிற பொழுது இடையிலே ஒரு பாலைவனம் இருக்கிறது. பொதுவாக நடந்து போகிறவர்கள் மாலை 6 மணிக்குள்ளாக நிச்சயமாக அந்த பாலைவனத்தை கடந்து விடுவார்கள். என்று சொன்னால் இருட்டி போனால் அந்த பாலைவனத்திலே திருடர்கள் அதிகம். பாலைவனத்திலே தொழில்கள் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே தான் அங்கே திருடர்கள் திருடி மட்டுமே பிழைக்கிறார்கள். அங்கே எந்த விவசாயத்திற்கோ அல்லது வேறு ஏதாவது தொழில்கள் செய்வதற்கோ வழி இல்லை என்பதனாலே அவர்கள் வாழ்க்கை திருத்தொழிலாக மாறிவிட்டது. 6 மணிக்குள்ளாக அந்த இடத்தை கடந்து விட வேண்டும். ஆனால் அன்றைக்கு சாரதா தேவியார் தன்னுடைய தோழிகளோடு கிளம்புகிறார். அவர்கள் நடந்து போகிற பொழுது தோழிகள் எல்லாம் முன்னால் சென்று விட்டார்கள். அன்னையார் மட்டும் சற்று பின்தங்கி விட்டார். மாலை இருட்டி விட்டது. இருட்டிய பிறகு யாரோ ஒரு பெண்மணி நடந்து வருகிறாள் என்பதை தெரிந்து கொண்டான் ஒரு திருடத் தலைவன். அந்த திருடன் வேகமாக பக்கத்திலே வந்தான். கையிலே கத்தியை வைத்து மிரட்டி, ஏய் யார் நில் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? பயந்து கொண்டு கைகளை கால்களை நடுங்கிக் கொண்டே அப்படியே அழுகத் தொடங்கி விடுவோம், அல்லது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்போம். ஆனால் அன்னையார் அன்பிலே உறுதியானவர்கள். சாரதா தேவியாரே உலகத்திலே அன்பின் வடிவமாக இன்னும் பரப்ப வேண்டிய செய்திகள் 1000 இருக்கின்றன. அப்படி அன்பின் வடிவமாக இருக்கக்கூடிய சாரதா தேவியார் கத்தியை வைத்து கொண்டு ஒருவன் நிற்கிறான். அவன் யார் நீ என்று பயமுறுத்துகிறான். ஆனால் அன்னையார் கொஞ்சம் கூட ஒரு சஞ்சலமோ அல்லது சலனமோ இல்லாமல், அப்பா என்னை தெரியவில்லையா, நான் உங்கள் மகள் சாரதை என்று சொல்லுகிறாள். அவனுக்கு அகில உலகமே தலைகீழாக மாறியது போல தோன்றுகிறது. நாங்கள் எத்தனையோ பேரை இப்படி அரட்டி இருக்கிறோம், உருட்டி இருக்கிறோம், கத்தியை வைத்து கொண்டு பயமுறுத்தி இருக்கிறோம். அவர்களெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கைகள் முழுக்க பெரிய பெரிய மோதிரங்களை போட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் 2 கைகளையும் விரித்து கொண்டு ஒன்றுமில்லை என்று சொல்வார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரோ ஒரு பெண் அப்பா என்று அழைக்கிறாளே, அந்த வார்த்தை சுரீரென்று அவருடைய நெஞ்சுக்குள்ளே போய் பாய்ந்து விட்டது. அப்பா என்னை தெரியவில்லையா, நான் உங்கள் மகள் சாரதை என்று சொல்லுகிறாள். அது சும்மா பேச்சுக்கோ அல்லது தப்பித்து போக வேண்டும் என்பதற்காகவோ இல்லை. அந்த மனிதனை பார்த்த உடனே தன்னுடைய தந்தையாகவே தேவி நினைக்கிறாள். பின்னாலேயே அந்த திருடனுடைய மனைவி வருகிறாள்.
அவள் பெண்மணி இவனுடைய மனைவி என்று சாரதா தேவியார் புரிந்து கொண்ட பிறகு, அம்மா வாருங்கள் அம்மா, அப்பாவிடத்திலே சொல்லுங்கள், நான் தான் உங்கள் மகள் சாரதை என்று சொன்னவுடனே அவர்கள் கண்களிலே 2 பேருக்கும் கண்ணீர் வருகிறது. அந்த திருடர் தலைவன் சொல்லுகிறான், எங்களை பார்த்து பயந்தவர்கள் இருக்கிறார்கள், திட்டியவர்கள் இருக்கிறார்கள், ஏளனமாக பேசியவர்கள் இருக்கிறார்கள், காரி உமிழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், திரும்ப தாக்க வந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே தந்தை போன்று என்னை அப்பா என்று அழைத்த சொல் இருக்கிறதே, என்னுடைய இதயத்தையே கலக்கிவிட்டது. நீ வாமா, பத்திரமாக என் வீட்டிலே இருக்கலாம் என்று சொல்லி அந்த திருடர் தலைவனும் அந்த தலைவியுமாக 2 பேரும் சாரதா தேவியாரை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் அவர்கள் வீட்டிலே இரவு தங்க வைத்து விடியற் காலையிலே அவர்களே பத்திரமாக கொண்டு போய் ராமகிருஷ்ணத்திலே சேர்க்கிறார்கள். அன்னையார் இந்த வரலாற்றை சொல்லி, இவர்தான் எனக்கு தந்தை, இவர்தான் எனக்கு தாய் என்று ராமகிருஷ்ணத்திலே தேவி அறிமுகப்படுத்துகிறாள். அன்றையிலிருந்து கொள்ளைக்கார மாமா வந்திருக்கிறாரா என்று கேட்பாராம் ராமகிருஷ்ணர். அப்படி அந்த வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்த மிகப்பெரிய பெருமை அன்னையினுடைய வார்த்தையிலிருந்து அன்பாக வந்த வார்த்தை. அன்பெனும் குடிபுகுள் அரசே என்று இறைவனை சொல்லுவார்கள். அன்பு வேறு, இறைவன் வேறு இல்லை. அன்புதான் இந்த உலகத்திலே இறைவன் வடிவமாக இருக்கிறது. ஆகையினாலே தான் திருமூலர் தெள்ளத் தெளிவாக சொல்லுவார், அன்பும் சிவமும் 2 என்பார் அருகிலாதார், அன்பே சிவமாவது ஆவரும் அருகிலார், அன்பே சிவமாவது ஆவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று சொல்வார். அன்பு வேறு, இறைவன் வேறு என்று யாராவது சொன்னால் அது நிச்சயமாக போலித்தனம். நாம் இறைவனை எந்த வகையிலே நாம் பார்க்கிறோம்? இறைவனை அன்பாளனாக பார்க்கிறோம், அன்பின் வடிவமாக பார்க்கிறோம். கண்ணப்பன் அப்படித்தான் பார்த்தான். ஆகையினாலே தான் இறைவன் கண்ணப்பனை சிவகோசரியாரிடத்திலே அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறார், அவருடைய அன்பெல்லாம் அவனுடைய அன்பெல்லாம் நம்முடைய அன்பு என்று சொல்லுகிறார். அவனுடைய அன்பெல்லாம் நம்மை அறியும் அன்பு என்று சொல்லுகிறார். அவனுடைய அன்பெல்லாம் நம் பக்கல் அன்பு என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான் பாடல். அவனுடைய அன்பு நம்மை அறியும் அறிவு. அவனுடைய அறிவு எதுன்னா நம்மளை அறிந்து கொள்ள வேண்டும். அது அன்பின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. உலகம் வசமாக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நாம் வெற்று மனதை வைத்துக்கொண்டு, கோபமான மனதை வைத்துக்கொண்டு, ஆணவமான மனதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை அடக்கி ஆள வேண்டும் என்று முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக உலகம் நம்முடைய வசமாக ஆகவே ஆகாது. நாம் எப்படி மாற வேண்டும்? அன்பாளனாக இந்த உலகத்திலே மாற வேண்டும். பிரியமான வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால் நிச்சயமாக உலகம் வசமாகும். தேவி எப்படி இருக்கிறாள்? அன்பு நிறைந்தவளாக இருக்கிறாள், அன்னபூரணியாக இருக்கிறாள். ஆகையினாலே தான் உலகம் முழுவதும் தேவியினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது. அவள் ஆணவத்திலே உலகத்தை அடக்கி வைக்கவில்லை. அவள் மகாராணியாக இருக்கிறாள். சரஸ்வதியும் லக்ஷ்மியும் 2 பக்கம் இருந்து சாமரம் வீசி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஆணவத்தினாலே தேவி இல்லை, அகங்காரத்தினாலே தேவி இல்லை. எப்படி இருக்கிறாளாம் தேவி? அன்பின் வடிவமாக தேவி இருக்கிறாள். அன்பு செலுத்தியே அனைவரின் வாழ்வோம், அன்பின் வடிவமாய் அன்னையை துதிப்போம், அன்புதானே அகிலங்கள் எல்லாம், அன்பின் வடிவமே பெரிய நாயகி என்று ஒரு பாடல் இருக்கிறது. அவள் அன்பின் வடிவமாக தேவி இருக்கிறாள். ஆகையினாலே தான் உலகம் வசமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உள்ள பாடல் இது. உலகம் வசமாக வேண்டுமானால் நாம் அன்பு செலுத்து. ஒரு புன்னகை, ஒரு மிக அதற்கு எந்த செலவும் கிடையாது. நாம் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். புன்னகைக்க முயற்சி செய்வோம். உலகத்தை பார்த்து முதலில் சிரிக்க பழகுவோம். உலகத்தை பார்த்து புன்னகைக்க பழகுவோம். பிறரிடத்திலே அன்பாக யாராவது நிற்க முடியாமல் பேருந்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள், எழுந்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அப்பொழுது அவர்களுடைய முகத்தை பாருங்கள், அந்த நன்றி பெருக்கை பாருங்கள். அப்படி மனித முகத்தை பார்த்து படித்து கொள்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ கல்விகளை எல்லாம் நாம் கற்றிருக்கிறோம் என்று இருமாப்போடு தெரிகிறோம். ஆனால் மனித முகங்களை பார்த்து, அவர்கள் நன்றி பெருக்கை பார்த்து, அவர்கள் கண்களிலே கசியும் ஈரத்தை பார்த்து, அவர்களுடைய அந்த அன்பினை வெளிப்படுதலை பார்த்து என்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது உலகம் நிச்சயமாக நம்முடைய வசமாகும். அதைத்தான் தேவி நமக்கு கற்றுத்தருகிறாள். தேவி எப்படி எல்லோரிடத்திலும் தாயில் சிறந்த தயாவான தத்துவனை என்று மாணிக்கவாசகர் சொல்வாரே, அப்படி தேவி எல்லோரிடத்திலும் தாயினும் சாலப்பறிந்து அன்பு செலுத்துகிறாள். நாம் அவளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தன்மையை அபிராமிப்பட்டு சொல்கிறார். அனைத்தும் வசமாக அன்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் கருத்தன எந்த இதன் கண்ணனவண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன முரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே என்று கேட்கிறார். தேவி நிச்சயமாக நம்மையும் இந்த உலகத்திலே
அன்பு உடையவர்களாக மாற்றுவார். இந்த நாள் அன்பு நாளாக மாறட்டும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, நீ சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மியூசியம் இருக்குது கோவாவில். அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி லாட்சிலம் அப்படின்ற பிளேஸில் வந்து ஆன்செஸ்ட்ரல் மியூசியம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே ஆன்செஸ்ட்ரல் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அந்த காலத்து ஏன்ஷியன் பொருட்கள்லாம் வந்து இங்கே நிறையவே இருக்கும். அதாவது அந்த காலத்து கோவா ஆண்ட மன்னர்கள்லாம் விட்டுட்டு போன பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் த மியூசியம் அப்படின்னா வந்து மீராபாய் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தம்புரா மீட்டர் மாதிரி ஒரு 14 மீட்டர்ஸ் லாங் அண்ட் 5 மீட்டர்ஸ் வித்தில் ஒரு சிலை இருக்குது. ஸோ இதுதான் மிகப்பெரிய மீராபாயோட சிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது கோவாவில் தான் இருக்குது. அண்ட் வந்து வேக்ஸ் வேர்ல்ட் மியூசியம் இருக்குது. அதாவது எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி வேக்ஸ் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. நிறைய ஊர்கள்லேருந்து கலெக்ட் பண்ண சிலையோட வேக்ஸ் ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. யார் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜி பாஸ்கரன் அப்படின்றவங்க ஓன் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து கர்நாடகா அப்புறம் வந்து ஊட்டிலலாம் வந்து வேக்ஸ் மியூசியம் இருக்கு இல்லையா? அதுவும் இவங்க தான் ஓன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பொருட்களுமே இவங்க தான் செஞ்சு வச்சிருக்காங்க வேக்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பிக் ஃபுட் கிராஸ் மியூசியம் அப்படின்னு இருக்குது. இதுவும் லோட்சிலம்னு தான் இருக்குது. இதுவும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கிறிஸ்டியன் கிராஸ் இருக்குது பார்த்தியா, சிம்பிள் சொல்லுவாங்கல்ல, அது வந்து விதவிதமான கிராஸஸ்லாம் வந்து சேவ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ நீ போனீங்கன்னா ஒரு 5 மீட்டர் சிலையும் பார்க்கலாம், 50 மீட்டர் சிலையும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அவ்வளோ பெரிய கிராஸ் விதவிதமான நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு ஏசு இருந்த மாதிரி இல்லாத மாதிரி அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கிராஸ் போட்ட சிம்பிள்லாம் நீங்கள் பார்க்கலாமா? ஓகே. ஸோ கிறிஸ்டியன் பீப்புள் போனால் அவங்களுக்கு இன்னும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுட்டு வரலாம், பார்த்து வாங்கிட்டும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே சார், நம்ம இதை தொடர்ந்து அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபிஸ் பற்றி தெளிவாக சொல்கிறதுக்காக டாக்டர் கமலா செல்வராஜ் நமக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது தாயின் மடியில். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது தாயின் மடியில் வாயிலாக உங்களுக்கு பெண்களை பற்றி பல விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறேன். போன தடவை என்ன பேசினேன்? ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், அதாவது பிறந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் பற்றி உங்களுக்கு சொன்னேன். அது எதனால் ஏற்படுகிறது, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும், அதனால் அப்படி சொன்னேன். இப்போ என்ன பேச போகிறேன்? லேடிஸ் பற்றி. டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது சைக்கோசிஸ், பியூபரல் சைக்கோசிஸ், போஸ்ட்மார்ட்டம் மேனியா, அதாவது குழந்தை டெலிவரி ஆன உடனே கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போகிறது, அதுதான் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். மேனியா, பைத்தியம் இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லுவோம். எதனால் ஆறுது, இதுக்கு காரணம் இல்லை, எது காரணம்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே முதல் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி ஆகியிருந்தால் இவளுக்கு ஆகலாம். அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருக்காவது அந்த மாதிரி ஆனால் அதோட பிரதிபலிப்பு இவளுக்கும் அந்த மாதிரி ஆகலாம். ஜெனட்டிக் யாருக்காவது குடும்பத்தில் அந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கு ஆகக்கூடும். இது மாதிரி பல விஷயங்களில் அவங்களுக்கு வந்து இந்த பியூப்ரல் மேனியா, பியூப்ரல் சைக்கோசிஸ் ஆகலாம். இல்லை என்னென்ன நடக்கும், அவளுக்கு வந்து ஹாலூசினேஷன்ஸ், அதாவது யாரோ பேசுகிற மாதிரி, காதில் பேசுகிற மாதிரி, யாரோ நம்மளை பற்றி ஏதோ சொன்ன மாதிரி, அந்த மாதிரிலாம் அவங்க இமேஜின் பண்ணிப்பாங்க. யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஹாலூசினேஷன்ஸ் வரும். அதே மாதிரி டெலியூஷன்ஸ், அதாவது இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு, அந்த மாதிரி அவங்களே இமேஜின் பண்ணிப்பாங்க. ஒன்றும் நடந்திருக்காது, பட் அது நடந்ததை அவங்க இமேஜின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து எப்போதுமே நம்ம தனியாக விடவே கூடாது. இது டெலிவரி ஆன கொஞ்சம் நாள்லேருந்து சில வாரங்களுக்குள்ளே நிகழலாம். டெலிவரி ஆனே ஹாஸ்பிட்டலே இருக்கிறச்சே அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நிகழலாம். இவன் வந்து என்ன பண்ணுவா, திடீர்னு குழந்தைய அமுக்கிடலாம், கழுத்தை நெரிச்சிடலாம், குழந்தை மேலே உட்காந்துடலாம், இவா ஜன்னல் விட்டு வெளியில் குதிக்கலாம். இந்த மாதிரி எதிர்பாராத சில விபரீதமான விஷயங்களில் இவங்க ஈடுபடலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க யாராவது கண்காணிப்புலேயே தான் இருக்கணும், தனியாக ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது. பெஸ்ட்டு வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது பெட்டர். குழந்தையோடு அட்மிட் பண்ணி கூட ஒரு சொந்தக்காரங்க பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ தட் வி ஆர் வாட்சிங் தெம். இவங்களுக்கு ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் கொடுப்போம். அதாவது அந்த வாட்டர்ஸ் அந்த ஹாலுசினேஷன்லாம் குறையிற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி டோபமைன் டிரான்ஸ்மிட் பண்ணுற இதை தடுத்து நிறுத்தத்துக்காக சில மெடிசன்ஸ் கொடுப்போம். ஆன்டி சைக்கோட்டிக் ட்ரக்ஸு, ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸு கொடுத்தா கொஞ்சம் நாளில் இது சரியாயிடலாம். ஆனால் திருப்பியும் மறு ப்ரெக்னென்சிக்கு வரத்துக்கு நிறைய சான்ஸ் ஜாஸ்தி. நாங்கள் இந்த மாதிரி 1000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிகழக்கூடும். நான் வந்து ரொம்ப ரேராக 2-3 கேஸ் தான் பார்த்துருக்கேன். இல்லை ஒரு பெண் வந்து நெருப்பு போட்டு தீயே வச்சுட்டா ஒட்டி வெளியில். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வளை பார்த்துக்கணும். இதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், இது ரொம்ப ரேர். ஆனால் இருந்தால் முதல்லையே தெரிஞ்சுன்னு சொந்தக்காரங்க தான் பக்கத்தில் இருந்து ஹஸ்பண்டோ இல்லை மாமனார் மாமியாரோ பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேயா?
ஸோ இப்போ சரி, சாதாரணமாக ஒரு பெண் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவள் வந்து தன் குழந்தையும் தன்னை வந்து மறந்துடுறா, தன் குழந்தைய பார்த்துக்கணும் அதில் ஃபுல் ஈடுபாடு வச்சுன்றா. குழந்தை பெற்றுக்கிறதுனால தன் கணவன் மேலே தன் முழு அக்கறையும் காமிக்கிறா. ஆனால் ஒரு பெண் டெலிவரி ஆன உடனே மறுநாள் இருந்தே தன்னை பாதுகாத்துக்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது டெலிவரி போது வயிறு பெருசாக இருக்குது அண்ட் தொலைன்னு அசிங்கமாக இருக்கும். அது வந்து பெட்டில் இருக்கிறச்சே சிசேரியன் பண்ணியிருந்தாலும் சரி, நார்மல் டெலிவரி பண்ணாலும் சரி, செகண்ட் டேலேருந்தே அதுக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். வயத்தை இழுத்து பிடிச்சி அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்கிற மாதிரி பெட்டில் இருந்தே எக்ஸசைஸ் 20 டைம்ஸ் பண்ணலாம். மார்னிங் 20 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் 20 டைம்ஸ், ஈவினிங் 20 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். பெட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு எனர்ஜி அவுட்புட் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணல. அதை தவிர்த்து ஒரே ஒரு விதம் உங்களுக்கு உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பு குறையிறதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது உங்கள் கொழுப்பு கொஞ்சம் கரையலாம். அண்ட் ஸோ யூ ஹாவ் டு டூ பிராணாயமா. லங்ஸ் எல்லாம் அந்த குழந்தை மேலே மட்டும் வளர்ந்து உங்கள் லங்ஸ் எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி அது திருப்பியும் விரிந்த நிலைக்கு வரணும். ஸோ யூ ஷுட் டூ ப்ரீதிங் எக்ஸசைஸ். மூச்சு வந்து பெருசாக எடுத்து 10 கவுண்ட்ஸுக்கு உள்ளே நிறுத்தி மெதுவாக வெளியில் விடணும். எக்ஸ்பல்ஷன் பண்ணுறச்சே 12 கவுண்ட்ஸுக்கு கூட வெளியில் விடணும். அந்த மாதிரி 10 டைம்ஸ் மார்னிங், 10 டைம்ஸ் ஆஃப்டர்நூன், 10 டைம்ஸ் ஈவினிங். ஃப்ரெஷ் ஏர் ஜன்னலை திறந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, மூளைக்கு நல்ல குட் பிராணவாயு போகும். நார்மலி இவங்க டெலிவரி ஆனோடனே கதவெல்லாம் சாத்திடுவாங்க, காற்றே உள்ளே வரக்கூடாதுன்னு. அப்போ அந்த தாய், அந்த குழந்தை, அந்த ஹஸ்பண்டு, மாமனார், வர சொந்தக்காரங்க எல்லோரும் ஒரே மூச்சு தான் மூடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பிரசவம் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் அந்த ரூம்குள்ளே சகிக்க முடியாது. ஸோ நல்லா காத்தோட்டமாக திறந்து விட்டு ஏர் கண்டிஷன் போட்டு, ஃபேன் போட்டு, ஜன்னல் கதவை திறந்து வச்சு நல்லா ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரா மாதிரி ஆக்சிஜனேஷன் ரொம்ப அவசியம். அதே மாதிரி துணியெல்லாம் எப்போதுமே வெயிலில் நல்லா காய வைக்கணும். டெட்டால் போட்டு நல்ல சன்னில் போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. சன் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஆன்டிசெப்டிக் மாதிரி. ஸோ நல்ல வெயிலில் காய வச்சு அந்த க்ளோஸை யூஸ் பண்ணணும். therefore யூ டோன்ட் ஸ்மெல். அப்புறம் நீங்கள் வந்து கரெக்டு சைஸை ப்ரா போட்டுக்கணும். அதாவது நைட் ட்ரெஸ் வந்து ஈஸியாக குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணக்கூடிய நைட் ட்ரெஸ் மாதிரி இல்லையே ஜிப் இருக்கும், நீங்கள் ஈஸியாக பேபியை ஃபீட் பண்ண முடியும். அப்புறம் சானிட்டரி பேட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அந்தந்த டச்சுக்கு கரெக்டாக மாற்றிடணும், ரொம்ப அவசியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்களோ அது ஆக்சிடோசின் வந்து நம்ம பிரெயினில் உற்பத்தி ஆகும். சின்டோஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து கர்ப்பப்பையை சுருக்கி உங்கள் வயிறு குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குச்சு நம்ம வயிறு வெளியில் தள்ளி இருக்குது போனதும் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்டாமினல் பெல்ட் போட்டு கண்டிப்பாக எழுந்து நடமாடும் போது பெல்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நைட் எடுத்துடலாம், பட் டே எப்போதுமே அப்டாமினல் பெல்ட் இருக்கணும். அண்டு எப்போதும் பேபியை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு டம்மி குறையும். 6 மந்த்ஸ்க்கு ஃபுல்லாக பேபியை ஃபீட் பண்ணணும். தென் ஸ்லோலி ஈவன் சிசேரியன் ஆனால் கூட 6 வீக்ஸில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நார்மல் டெலிவரினா 2 வாரத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாம். மெயின்லி அப்டாமினல் எக்ஸசைஸ், சைட்ஸ் வேஸ்ட் எக்ஸசைஸு, ப்ரீதிங் எக்ஸசைஸு, லெக் ரேசிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி பல பண்ணினா லேடிஸ்க்கு வந்து உடம்பு வந்து ட்ரிம்மாக பழைய நிலைக்கு வரும். அதே சமயம் இந்த மாதிரி டெலிவரி ஆகிற லேடிஸ்க்கு வெயிட் ப்ரெக்னென்ட் யூட்ரஸ் முன்னால் எடுக்கிறதுனால பேக் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ காமன் இஸ் லோ பேக் பெயின் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு ரொம்ப சகஜம். ஸோ பேக் எக்ஸசைஸ் தனியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தரையில் படுத்துன்னு இந்த காலை ரேஸ் பண்ணி கீழே கொண்டு போகிறது, காலை மடித்து நீட்டுறது, அது நீ ஜாயிண்ட்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் எழுந்து உட்காந்து திருப்பியும் படுத்துக்கிறது, இந்த மாதிரி பேக் எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்டமனும் சேர்ந்து எக்ஸசைஸ் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ வந்து இதே மாதிரி இருக்கும்போது குழந்தைக்காகவும் சேர்ந்து உங்களுக்காகவும் சேர்ந்து நீங்கள் டபுள் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எப்போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு குறைந்த சாப்பாடு அடிக்கடி இன்டர்வெல்லில் சாப்பிட்லாம். கொழுப்பு சத்து நிச்சயமாக சேர்த்துக்கூடாது. குழந்தைக்கும் சேர்த்து நிறையா சாதம், ரசம் சாதம், நிறையா பூண்டு அதெல்லாம் ரொம்ப போடுவாங்க, நிறையா நெய் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னே கிடையாது. எப்போதும் உங்களுக்கு சாப்பாடு எவ்வளோ தேவைப்படுறதோ, உங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சுன்னா உடனே நிறுத்தணும். 2 இட்லினா 2 இட்லி போகிறோம், 2 தோசைனா 2 தோசை போகிறோம். அப்போ தான் உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் கரைஞ்சி குழந்தைக்கு வந்து பாலாக போகிறதுக்கு உபயோகமாகும். அண்ட் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் இந்த கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் குழந்தைக்கு வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம யூஸ்வலி சொல்லுவோம் பூண்டு வறுத்து கொடுக்கணும்,
பாசிப்பருப்பு கொடுக்கணும், நிறையா சாப்பிடணும் பாசிப்பருப்பு. அப்போ குழந்தைக்கு பால் ஜாஸ்தி ஊறும்னு சொல்லுவோம். பட் சில வகையான கீரைகள், சில விஷயங்கள் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, கடலை அந்த மாதிரி சாப்பிட்டா குழந்தைக்கும் வாயு உபதிரவம் ஏற்படும். ஸோ நீங்கள் சாப்பிட்றத பார்த்து சாப்பிட்ணும். இதே மாதிரி நீங்கள் வந்து உடுத்துகிற உடையும் சுத்தமாக இருக்கணும், கொஞ்சம் லூஸாக இருக்கணும், டைட் ஃபிட்டிங்ஸ் போடக்கூடாது. அண்ட் முடிஞ்ச அளவு ஒரு 6 வாரம் 3 மாதத்துக்கு ரொம்ப வெளியில் போகாமல், வெளியில் சாப்பாடு சாப்பிடாமல் நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும். அதே மாதிரி நல்ல பழங்கள், ஆப்பிள், பாதாம் பருப்பு, அப்புறம் இந்த குங்குமப்பூ அதெல்லாம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதக்கி சாப்பிட்லாம். அந்த பாசிப்பருப்பு நான் சொன்னேன், அதில் வந்து நிறைய முளை கட்டி சாப்பிட்லாம். இதெல்லாமே முளை கட்டி சாப்பிட்டா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின் பி, B6 எல்லாம் நிறையா கிடைக்கும். கொஞ்சம் வெயிலில் வந்து குழந்தை போட்டால் வைட்டமின் D3 கிடைக்கும், உங்களுக்கு நல்லது. நீங்களே வெயிலில் போய் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் இல்லை, ஏர்லி மார்னிங் வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்தா உடம்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. குழந்தைக்கு வந்து ஆயில் உடம்புல தேய்ச்சி விடலாம், தேங்காய் எண்ணெய் போட்டு குளிப்பாட்டி விடலாம். நீங்களும் நிறையா எண்ணெய் போட்டு, உங்களுக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலி சில பேர் இருக்காங்க, வயிற்றுக்கெல்லாம் நல்லா க்ரீம் தடவி விட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா சுட சுட தண்ணி போட்டு உடம்பு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு களைப்பெல்லாம் நீங்கும், உடம்புலாம் ஹேஸ் டு கெட் பேக் த டோன் ப்ராப்பர்லி. அதனால் வைட்டமின் இ ஆயில் எல்லாமே நல்லா தேய்ச்சி நல்ல கூடவே அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், மறு குழந்தை உடனே தங்கக்கூடாது. அதனால நீங்கள் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா 2 வாரத்துலேயே நீங்கள் காப்பர் டீ போட்டுக்கலாம். இப்போல்லாம் டெலிவரி ஆன கையோடு போட்டுடுறாங்க, பட் அதை விட ஒரு 2 வீக்ஸ் கழித்து காப்பர் டீ போட்டுக்கலாம். அதே மாதிரி சிசரியன் ஆனால் 1 மாதம் 6 வீக்ஸ் கழித்து காப்பர் டீ போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேபியை ஃபீட் பண்ணுறதுனால கர்ப்பத்தடை மாத்திரை நீங்கள் எடுத்துக்க முடியாது. பேரியர் கான்ட்ரசெப்டிவ் எப்போதுமே பெட்டர். ஸோ ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திருப்பி அபார்ஷன்னு போகக்கூடாது. ஸோ உங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், மறு குழந்தை பிறக்காமல் பார்த்துக்கணும், உடம்பையும் நல்லா ஃபிட்டாக ட்ரிம்மாக வச்சுக்கணும். ஓகேயா? see you next time with something else different. Okay, see you next time. சாந்தி, நம்ம அடுத்து கோவால எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பார்க்க போறோம்னா ஹெரிடேஜ் ஹோம்ஸ் பார்க்க போறோம். அது வந்து கோவாவோட மொத்த ஹிஸ்டரியுமே வந்து ப்ரோட்ரே பண்ற மாதிரி அந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து ஒரு 450 வருஷம் முன்னாடி போர்ச்சுகீஸ் பீப்புள் நிறைய பேர் கோவால இருந்திருக்காங்க. ஸோ அவங்க குடும்பமா காலனிஸ்ல வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. அந்த வீட்டில் பேலஸ் எஃபெக்ட்ல இருக்குமா பார்க்க. ஸோ போர்ச்சுகீஸ் பீப்புள்னாலே ரொம்ப கலைத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டெல்லாம் ரொம்ப ரசிச்சு பேலஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த வீடெலாம் இன்னும் கோவால அப்படியே இருக்கான். அதுல ஒரு சில வீடெல்லாம் பேலஸ் மாதிரி இருக்கிறதால ஹோட்டல்ஸா மாத்திருக்காங்க, ஒரு சில வந்து 5 ஸ்டார் ஹோட்டலா கூட மாத்திருக்காங்களாம். அண்ட் ஒரு சில வீடுகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு, அதுல இன்னும் பீப்புள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. போர்ச்சுகீஸ் மக்கள்னா கூட நம்ம இந்தியன் மக்கள் யாரும் அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடுகள் அங்கே இருக்கு. ஒரு சில வீடுகள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெர்னாண்டஸ் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் இருக்கு, அது வந்து காட்டா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா ஆர்கிடெக்சரோட மொத்த அழகுமே அந்த வீட்டில் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. கொட்டி வச்சிருக்காங்க, கொட்டிட்டாங்க போல அந்த இடத்துல. வீடு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். கோவா போனா கண்டிப்பா அந்த ஃபெர்னாண்டஸ் ஹவுஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த மெனசஸ் பிரகாண்டா அப்படின்னு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் என்ன ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த வீட்டை வாங்கி அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த வீடு ரொம்ப ஒரு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விவியன் கார்டினோ அப்படின்னு ஒரு வீடு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடுகள் சொல்லிட்டே போகலாம் சாந்தினி. இது எல்லாமே வந்து கோவாவோட மொத்த ஹிஸ்ட்ரியுமே வந்து அழகாக டெபிக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கோவாவில் வந்து போர்ச்சுகீஸ் மன்னர்கள் வந்து நிறையா இருந்திருப்பாங்க, இல்லைனா வந்து அந்த போர்ச்சுகீஸ் கவர்னர்ஸ் நிறையா ஆண்டிருக்கும் போது அவங்க கட்டின பேலசஸ்லாம் நிறையா இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக நம்ம கோவா போகும்போது அதை போய் பார்க்கலாம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவராமன் டிசீஸ் அண்ட் அதோட ப்ரிவென்ஷன் பற்றி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இதனால மாதிரி ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். நமக்கு வந்து பணமோ நம்மளுடைய படிப்பும் கொடுக்காத ஒரு நம்பிக்கை வந்து நலம் கொடுக்கும். எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக எல்லா நாளும் உணர்றாரோ அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மற்ற எல்லா விஷயங்களை தாண்டி வந்து வாழ்க்கையை வந்து முன்னகர்த்துவதற்கு மிக உதவியாக இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம நலமாக இருக்கணும். அது வந்து ஒரு இடைக்காலமாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி, வயோதிகமாக இருந்தாலும் சரி, நலமாக இருப்பது அப்படிங்கிறது வந்து மிக 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 முக்கியமான அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறத வந்து உணர்ந்து நம்ம வந்து வாழ்வில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனம் செலுத்தணும். அது உணவாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், இல்லை உடையாக இருக்கட்டும், எந்த விஷயங்கள் செய்தாலும் அது வந்து நலம் குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு தருமா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம செய்கிறது தான் இன்றைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய சாதாரண மூட்டு வலியை பற்றி பார்க்கலாம். அதாவது மூட்டு வலிங்கிறது வந்து ஒரு காலத்தில் வயோதிகத்தில் ஒரு 70 வயது 65 வயது தாண்டினதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. தாத்தா பாட்டிக்கு தான் மூட்டு வலி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டு வலிங்கிறதே ஒரு ஜீரியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரொம்ப காலம் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு. தேவுனால் வரக்கூடிய மூட்டினுடைய எலும்பு தேவுனால் வரக்கூடிய மூட்டு வலி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த எலும்புகள் வந்து தேய்ந்து அதில் உள்ள எலும்பினுடைய திறன், அதில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவு குறையிறது, உள்ளே இருக்கிற ஜவ்வுகள் வந்து நீர்த்துவம் கொஞ்சம் குறைந்து போயிருக்கிற வயோதிகத்தினால் வரவேண்டிய அந்த எலும்பு தேய்வு வந்து 35 வயது 40 வயதில் இன்றைக்கு துவங்கிறது. எதனால் இப்படி இள வயதிலே வருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வாழ்வியலில் ஒரு சரியான ஒரு பாதையில் நம்ம போகாதான் ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு இந்த கால் மூட்டு வலி 2 மூட்டுலேயும் ரொம்ப வலி வர்றது நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேலே அவர்களுடைய மாதவிடாய் முடியக்கூடிய தருவாயில் 45லேருந்து 50 வயதுக்குள்ளே இந்திய பெண்களுக்கு மாதவிடாய் முடிகிற சமயம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அது வந்து நிறைய வேறுபட்டு இருக்குது. அதாவது 40 வயதில் 41 வயதுலேயே சில பேருக்கு மாதவிடாய் முடிவு வருது. அப்புறம் அந்த மாதவிடாய் முடிவுங்கிறது வந்து ஒரு இயல்பான டிரான்சிஷன். நார்மலாக தான் அது வந்து ஒரு கடைசி ஒரு 6 மாதத்துக்கு வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு அதனோட சுழற்சி வந்து 30 நாளைக்கு ஒருக்க இருக்காமல் ஒரு 45 நாள் 60 நாளைக்கு ஒருக்க வந்து அப்புறம் அப்படியே இயல்பாக நிற்கணும். ஆனால் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பல்வேறு காரணங்களால், உணவியல் காரணங்களால், வாழ்வியல் காரணங்களால் மாதவிடாய் சுழற்சி முடிவுங்கிறதே ஏதோ ஒரு நோய் நிலை போன்ற ஒரு சூழல் தள்ளிகிட்டே வருது. இந்த மாதவிடாய் முடிவு சமயத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து கால்சியம் வந்து உடலில் குறையக்கூடிய தன்மை வரும். அதுவும் குறிப்பாக மூட்டுகளில் சுண்ணாம்பு சத்துக்கள் குறையிறதுனால எலும்புகளினுடைய திடத்தன்மை, அதனுடைய இயல்பான வலு வந்து குறைஞ்சு அதில் வலி துவங்க ஆரம்பிக்கும். அதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி பெருவாரியான பெண்களுக்கு மூட்டு வலி வருவதற்கும் இடுப்பு வலி வருவதற்கும் ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து உடல் எடை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம உடல் எடை தான் வந்து உடல் எடை மொத்த எடையும் தாங்கிறது கால் மூட்டும் குதிகால் பகுதியும் தான். பெருவாரியாக அதுக்கு வந்து தாங்கி அதனுடைய பயணம் செஞ்சுட்டு வர்றது கீழ்ங்கிற 2 காலினுடைய மூட்டு தான். உடல் எடை வந்து சரியான உயரத்திற்கேற்ற வயதிற்கேற்ற எடையை வந்து சரியாக பராமரிக்காமல் எடை கொஞ்சம் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறதும் அது மூட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே 40 வயது 45 வயதுலெல்லாம் மூட்டு வலி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த உடல் எடை கூடுறது. ஸோ முதல்ல இருந்தே நம்ம கொஞ்சம் எடை நம்ம உயரத்துக்கு ஏற்றதை விட கூடுதலாக இருக்கும், இல்லை ரொம்ப மகப்பேருக்கு அப்புறம் மகப்பேரெலாம் முடிஞ்சு பால் ஊட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் எடை வந்து குறையலை, அந்த இயல்பான எடைக்கு வரலை அப்படின்னா உடனடியாக எடையை குறைக்க வேண்டிய ஒரு அக்கறையை நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதற்கான நல்ல உணவு பழக்க வழக்கத்தை, அதுக்கான உடல் பயிற்சியை, யோகாசன பயிற்சியை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா எடையை குறைக்கிறதுங்கிறது யாரும் நினைக்கிற மாதிரி வெறும் மாத்திரை மருந்தை வச்சு நிச்சயமாக குறைக்க முடியாது. சரி, இது தாண்டி வேறு காரணங்கள்லாம் பார்த்தோன்னா, ஒரு பணி சார்ந்த விஷயம், ஒரு டீச்சராக இருக்காங்க, எப்பொழுதுமே நின்று கொண்டு இருக்க வேண்டியிருக்கும். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நிறைய நேரம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அப்புறம் வந்து மூட்டுக்கு சரியாக பயிற்சி கொடுக்க முடியாமல் எந்த நேரமும் உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து வேலை செய்கிறவங்க, மூட்டு எப்பொழுதுமே ஒரே பொசிஷனில் மடங்கியே இருக்கக்கூடிய தன்மை, சரியான பயிற்சி இருக்காது. அப்புறம் சில விளையாட்டுகளுக்கு நம்ம நல்லா விளையாடக்கூடிய நபராகவே இருந்தால் கூட விளையாட்டுக்கு முன்னாடி நல்ல சரியான மூட்டுகளுக்கு ஒரு பயிற்சி செய்துட்டு அவர் ஓடணும், பயிற்சி செய்துட்டு விளையாட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் திடீர்னு விளையாட துவங்கிறது. அப்புறம் அந்த நம்மளுடைய விளையாட்டுக்கு வேண்டிய காலணிகளை, கேன்வாஸ் வந்து நல்ல குஷனிங் இருக்கணும், ஹை ஹீல் செப்பல் போடக்கூடாது. இந்த மாதிரி பல்வேறு வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் ஆரம்பத்திலேருந்தே அக்கறை இருந்தால் மட்டும்தான் அந்த மூட்டினுடைய ஜவ்வுகள் வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கும். அப்புறம் இள வயதில் வேறு ஏதாவது காரணத்தினால மூட்டில் அடிபட்டிருக்கு, அவங்களுடைய அந்த லிகமெண்டரில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது, லிகமெண்டரில் ஏதாவது ஒரு சின்ன பார்ஷியல் டேர் இருக்குது, அதை சரியாக கவனிக்காமல் அப்படியே ஏதாவது வலி மாத்திரையை போட்டுக்கிறது, இல்லைன்னா வலிக்கு வெளியே ஏதாவது பூச்சிகள் போட்டுட்டு இருந்தாலும் அது நாள்பட்டு வரும் பொழுது அந்த
ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுங்கிற வயோதிகத்தினுடைய ஆஸ்ட்ரியாரிட்டிஸ் வந்து ஒரு 45 வயதிலெல்லாம் துவங்கக்கூடிய தன்மை இருக்கும். சரி, இப்படி எந்த காரணத்தினால மூட்டு வலி வந்தாலும் முதல்ல அதை சரி பண்ணுறதுக்கு உணவும் வாழ்க்கை முறையிலையும் என்ன மாற்றங்கள் வேணுங்கிறத பார்க்கணும். உணவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம் அப்படிம்பாங்க. புளிப்பு சுவையை நல்லா குறைச்சிக்கணும். அடுத்து 2வது, எண்ணெய் பலகாரங்கள், ரொம்ப ஆயிலி ஃபுட், இதில் எண்ணெயிலே பொரிச்ச பூரி மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை முடிந்த வரைக்கும் குறைத்து கொள்ளணும். உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிறது, வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துக்கிறது, வெந்தயம் நிறைய சேர்த்துக்கிறது, இது மாதிரி உடல் எடைக்கு குறைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கணும். உடல் எடை ரொம்ப கூட்டுறதுக்கு உள்ள தயிர், நெய், அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள், இந்த கிழங்கு வகைகள், இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல தவிர்த்துடணும். மூட்டு வலிக்கு வந்து வாய்வு பதார்த்தங்கள் ஆகவே ஆகாது. எந்த பொருள்லாம் நிறைய வாயுவை கொடுக்குதோ, உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, மொச்சப்பயிறு, பட்டாணி, இந்த மாதிரி சிவப்பு, இந்த மாதிரி கொண்டக்கடலை மாதிரி உணவுகள் வந்து உடலுக்கு நல்ல புரதம் கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அது வந்து சரியாக ஜீரணிக்கலை அப்படின்னா நிறைய வாயுவை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். வாய்வு நிறைய வரும் பொழுது அது மூட்டு வலியை அதிகரிக்கும். இந்த உணவுகளை தவிர்த்தணும். ஒருவேளை நம்ம உணவில் இந்த மாதிரி வாய்வு கொடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்தால் கூட அதில் நிறைய இஞ்சி, பூண்டு மாதிரி உணவுகளை நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளணும். இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கக்கூடாது. ரொம்ப ஐஸ் தண்ணி குடிக்கிறது, உடலை டக்குன்னு குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்ப நீர் காய்கறிகள், அதை வந்து ரொம்ப குறைத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் உணவில் இதோடு சேர்ந்து வெளிப்பிரயோகமாக மூட்டில் வந்து நிறைய தைலங்கள் இருக்குது. அது நாராயண தைலம், பிண்ட தைலம், வாதகேசரி தைலம், இந்த மாதிரி எண்ணெய்களை ஆரம்பத்திலே வலி ஆரம்பிக்கும் போதே மூட்டுக்கு தொடர்ந்து எடுத்துக்கிறது. கால்சியம் குறைவு இருந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருந்ததுன்னா பிரண்டை சட்னி எடுத்துக்கிறது, மோர் நிறைய எடுத்துக்கிறது, இது மாதிரி உணவுலேயே எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே வலியை வந்து குறைக்கிறதுக்கு உதவும். இதை தாண்டி ஆரம்பத்திலேயே சரியான யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சியும் சேர்ந்து பண்ணோன்னா மூட்டுகளுக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், தசைகள், அந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் இந்த வலியை தீவிரமாக போக விடாமல் தடுக்கும். இந்த வலியினால் கால் வந்து போ மாதிரி ஆகி சாய்ந்து சாய்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்த்து விடலாம். அதனால் மூட்டு வலியை நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோடு ஆரம்பத்திலேயே தடுக்கிறோமோ அந்த அளவுக்கு முழுமையாக இந்த நோயிலிருந்து வருங்காலத்தில் விடுபடலாம். ஸோ பிரீத்தி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து நிறைய விதமான கோட்டைகள் இருக்குது. அதில் வந்து போர்ச்சுகீஸ் மக்கள் கட்டின கோட்டைகள் வந்து அதிகமாக இருக்காங்க கோவாவில். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா? நிறைய இருக்குமா, கோட்டைகளும் இருக்கலாம். ஆமாம். ஸோ இதில் வந்து டெரக்கோல் அப்படின்ற, டெரக்கோட்டால கட்டினாங்களா? டெரக்கோட்டா இல்லைம்மா, டெரக்கோல் அப்படின்றது அந்த கோட்டையோட பேர். சரியா? போர்ச்சுகீஸ் மன்னர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கோட்டைகள் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அகோடா, இன்னொன்று வந்து சப்பனா அப்படின்ற இந்த 2 கோட்டைகளுமே ரொம்பவே ஃபேமஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் படித்தேன் கோவா பற்றி. அதாவது நம்ம கோவா டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் கீழே இயங்குற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து யூஸ்வலாக வந்து நிறைய ப்ரைவேட் டூரிசம் கம்பெனிஸும் நிறையவே இருக்குது நம்ம கோவாவில். இது இல்லாமல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா லேண்ட் க்ரூஸ், ரிவர் க்ரூஸ் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் 12 ஹோட்டல்ஸ் கூட அவங்க ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து போகிற மக்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ப்ரைவேட்டில் போவேணாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஓரியன்டாக போனோன்னா அந்த கவர்மெண்ட் இதில் போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஆகும் காசு. ஓகே, ஸோ வந்து பட்ஜெட்டாக வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு கோவா கவர்மெண்ட்டே தானே வழி காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், பிடிக்கிறோம் கோவா கவர்மெண்ட்டை, கோவா போகிறோம். ஆமாம் போகிறோம். ஓகே, நம்ம இதை தொடர்ந்து அடுத்த என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் தேதி 6வது மாதம் 2015ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 32ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சிறிது கவனமாக கையாளுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளை சிறிது தள்ளி வைத்து குடும்பத்தாரிடம் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் மட்டும் அதிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக டாம்பிக செலவுகள் கூடவே கூடாது.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்த விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்தை தலைவலி போன்ற உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக உத்தியோகத்தில் நீங்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு ஆளாவதற்குண்டான சூழ்நிலை காணப்படும். எனவே எந்த ஒரு விஷயத்திலையும் செய்கின்ற சமயத்தில் மிக கவனமாக செய்வதுடன் கண்டிப்பாக புறம் கூறுவர்களிடையே இருக்காமல் தள்ளி நிற்பதே நன்மை ஏற்படுத்தி தரும். யார் இடத்திலும் உங்களுடைய குறைகளை கூட மன கஷ்டங்களை கூட கூறாமல் இருப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் தொழில் அமைப்பு எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது இன்று நன்மை ஏற்படுத்தி தரும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர் அரசாங்க துறையில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கூடா சகவாசம் கேடு விளையும் என்பதை போல் சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிழல்களுடன் அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலங்கள்லாம் காணப்பட்டாலும் இன்றைய நாளில் மிக மிக கவனமாக இருப்பதுடன் அவசியமில்லாத பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதுடன் பொறுமையாக இருப்பதே மிக மிக சிறந்த பலனை மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் பிராப்தங்கள் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகளும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூல பிராப்தங்கள் எல்லாமல் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத் தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. கடல் கடந்த நல்ல விஷயங்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள், படிப்பு சம்பந்தம் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் காணப்பட்டாலும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் திடீரென்று மனக்குறை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஏதேனும் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் எல்லா விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பதுடன் சிறிய வருத்தத்தை கூட அலட்சியப்படுத்துவதும் சிறிய வருத்தத்தை நினைத்து மனதை பாதிக்க விடுவதெல்லாம் கூடவே கூடாது. மனதிற்கு ஏதேனும் ஒரு உடம்பில் தேக ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு குறைபாடு காணப்படுவது போன்று தோன்றக்கூடிய விஷயத்தை அலட்சிப்படுத்தாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பு படிப்படியாக நல்ல விஷயங்கள் சுபகாரிய பிராப்தங்கள் சுபவிரய பிராப்தங்கள்லாம் ஏற்படுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்காக நீங்கள் உங்களை பற்றி கற்பனையில் இருப்பதிலிருந்து வெளியில் வாருங்கள். யதார்த்த உலகத்துக்கு வருவதே நன்மை ஏற்படுத்தி தரும். நம்மளுடைய திறமைகள் நம்மளுடைய இதெல்லாம் நாம் தான் இப்படி அப்படி என்று நம்ம நினைப்பதுடன் அவர்கள் ஜனனகால தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே கடவுளுடைய படைப்பில் நமக்கு என்ன கொடுத்துள்ளானோ அதுதான் கிடைக்கும் என்பதற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பேராசை பெருநஷ்டம் என்பதை சின்ன வயதிலிருந்தே நமக்கு பாடத்தில் எடுத்துக்கொண்ட மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலும் இதில் ஆத்ம திருப்தி படுவதே நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக சந்திராஷ்டம அமைப்பு சிறிது காணப்படுவதை கவனத்தில் கொள்க. அரசு துறை உத்தியோகத்துறை தனிப்பட்ட துறையில் இருந்தவர்கள் மிக கவனமாக இருப்பதுடன் எந்த ஒரு விஷயத்திலும் வீணாக சண்டை சச்சரவுகளுக்கு வேண்டவே வேண்டாம், அலட்சிப்படுத்துவது வேண்டாம். உங்களையும் குழப்பி குடும்பத்தாரையும் குழப்பதற்கு உண்டான சூழ்நிலைக்கு கண்டிப்பாக போகாதீர்கள். தெய்வத்தினுடைய மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இஷ்டப்பட்ட குலதெய்வ படத்தை வைத்து அதற்கு ஒரு தீபம் ஏற்றுவதே பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குறிப்பாக அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொண்டு கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் சட்ட விதிகளை மீறாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்புகள் பணம் வரவல் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் பலவித வெற்றியும் அனுகூலத்தையும் சந்தோஷ அமைப்பும் காணப்பட்டாலும் குடும்பத்தில் மட்டும் பாராமுகமாக இருப்பது போன்ற விஷயம் காணப்படுகிறது. குடும்பத்தில் வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனமாக இருப்பதுடன் வாய் வார்த்தைகளில் மிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு விடலாம்.
பொறுமையாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடோ கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கத்தில் சிறு பாதிப்புகளுக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம் தன்னம்பிக்கை, குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு உண்டான உத்தரவாதமும் அரசு கௌரவமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தலைவர்களுடைய நட்பும் அன்பு பாராட்டு பெறுவதற்குண்டான அனுகூலங்கள், தனிப்பட்ட உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இருக்கும் குறைந்த அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுவதனால் புதிய முயற்சிகளுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் உடனடியாக சுறுசுறுப்புடன் சோம்பலை அறவே தவிர்த்துவிட்டு ஆரம்பிப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றம் அனுகூல பிராப்தங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் காணப்படுகிறது. அரசாங்கத்துறையில் அரசு துறையில் இருந்தவர்கள் புதிய பொறுப்புகள் வருவதற்குண்டான முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படக்கூடிய கணிந்து வரக்கூடிய அமைப்புகள், தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருந்தவர்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்த அந்யோன்யம் அதிகரிப்பதுடன் புதிய உத்தியோக மாற்றம் எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சிகளில் இறங்கலாம், அதில் வெற்றி பெறலாம். கடல் கடந்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், கடல் பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அயல்நாட்டு பயணங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக எல்லா விஷயத்திலும் சிறிது நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். அவசரம் வேண்டாம். வங்கி கடன் அட்டைகள் எல்லாம் வீட்டில் வைத்து விடுவது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கலில் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். வாங்குகின்ற சமயத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றதோ கொடுக்கும் சமயத்தில் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் கொடுப்பது தான் மிக மிக சந்தோஷத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் எல்லா விஷயத்திலும் குதர்க்கமான பேச்சை மட்டும் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். பிறரை மெச்ச வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத உங்களிடம் வேலை செய்வர்களை கூட குறை கூறுவது அவர்களால் உங்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம். எல்லா விஷயத்திலும் நீங்கள் மட்டும் புத்திசாலி என்று நினைத்து கொள்ளாதீர்கள். உங்களுடன் இருப்பவர்களுக்கும் அதே அளவு மூளை தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லா புத்திசாலித்தனமும் அவரவர்கள் நேரம் நன்றாக இருக்கின்ற சமயத்தில் தெரிய வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் யாரையும் பகைக்காமல் யாரை பற்றி புறங்கூறாமல் இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் திருவினையாக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயம் தாய் தந்தை உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மட்டும் மிக முக்கியம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தின் ஆரம்ப அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மை தரும். மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் அரசு துறை அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இன்றைய நாளிலிருந்து இருப்பது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஸோ நம்ம ஷோவோட ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. பொதுவாக வந்து கோவானாலே ஒரு பார்ட்டி டவுன் அப்படின்னு தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஐயோ கோவா போனே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அங்கே நிறைய பீச் இருக்குது, மியூசியம் இருக்குது, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்குது, ஃபோர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பீப்புளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நீ என்ன நினைக்கிறேன்? சரி, ஓகே. பட் நீ இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டே. நம்ம இந்த செக்மெண்ட்டில் சாப்பாடு பற்றியில் பேசி ஆகணும். மறந்துட்டு சாந்தினி, காலையில் வெயிட்டாக சாப்பிட்டு வந்தேனா, அதெல்லாம் மறந்துடுச்சு. அப்போ உனக்கு இன்னும் பசிக்கலன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவாவில் நம்ம கேரளா மாதிரி தான். அவங்க என்ன சமைச்சாலுமே அதில் கண்டிப்பாக கோகனட் இருக்கும். ஒன்றே யதார்த்தமாக கோகனட் வந்து அரைச்சி போட்டுருவாங்க, இல்லை கோகனட்டை ஸ்லைஸ் பண்ணி போட்டுருவாங்களாம். பட் வந்து கேரளா மாதிரி இல்லாமல் மைல்டு காரமாக இல்லாமல் இது ஹெவியாக காரமாகவே சமைப்பாங்க. நம்மள மாதிரியே மசாலா எல்லாம் நிறையா போட்டு அப்படி சமைப்பாங்க. பட் தேங்காய் அப்படின்றது வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து சீ ஃபுட் வந்து இங்கே ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் கோவா போனீங்கன்னா. சாந்தி, இதுக்காகவே நான் சீ ஃபுட் கிடைக்கும்னு சொல்லிட்டல. ஸோ கண்டிப்பாக ப்ரான்ஸ்க்காகவே நான் போவேன். சாந்தினி, ப்ரான்ஸ்க்காகவே போவியா? ப்ரான் ரொம்ப பிடிக்குமா? வாங்கி கொடுக்குறியா? சரி, ஓகே. நம்ம கிளம்பிடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான டூரிஸ்ட் ஸ்பாட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until this is Shanthini Madhivanan and Preeti Suresh signing off from the entire team of Putham Pudhu Kaalai. Bye. Bye.